பொய்கை தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்கிறதுல கொஞ்சம் வெட்கம்தான். இந்த கல்வி பட்டியலில் 85% கடைசியில 2 கோடு போட்டு கடைசியா வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வந்ததுல அல்லது பொய்கை இரவு பள்ளி கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள்ல அறிக்கைகள்ல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுல, அது பொய்கையில பொய் இருந்தா கூட இது உண்மை அப்படிங்கிற வகையில நாம் உண்மையிலேயே இதை நாம் பாராட்டுகிறோம். நான் 2 பேரு எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நினைவுக்கு வந்தது இந்த தலைவர்களை பார்த்த உடனே. ஒன்று நெல்சன் மண்டேலா, அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்று அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக மாறினார். அந்த நாட்டில் நமக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்து ஏப்ரல், இது நவம்பர் 14th மாதிரி, அவங்களுக்கு நவம்பர் 1 சில்ட்ரன்ஸ் டே. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்த பொழுது 2001 நான் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்னஸ்பர்க்ல இருந்த அந்த நாங்கள் மீட்டிங் நடத்திருந்த அந்த பகுதியில் சில்ட்ரன் பார்லிமெண்ட் நடந்தது. சில்ட்ரன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த நாட்டினுடைய அப்போதைய அதிபர் மற்றும் எல்லா அமைச்சர்கள், அவர்களோடு பெருந்தலைவராக நெல்சன் மண்டேலா, இவர்கள் எல்லோரும் அந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தார்கள். அந்த மேடையை அலங்கரித்தவர்கள், பேசியவர்கள், தலைமை தாங்கியவர்கள், வரவேற்றவர்கள், நன்றி சொன்னவர்கள், வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாம் குழந்தைகள். அது ரொம்ப புதிதாக இருந்தது. எனவே அப்பொழுது அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒரு செய்தி வெளிச்சம் வருகிறது. அதாவது நம்பிக்கை பிறக்கிறது. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலம். இதுதான் அவங்க நம்புறது. நாங்கள் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம், கருப்பர்களாக வெள்ளையர்களை விரட்டி சுதந்திரம் வாங்கவில்லை. கருப்பர்களாக நாங்கள் இணைந்து இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டி நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்றால் இந்த குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு வெள்ளையன் கருப்பன் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதில் அவர்களை பார்க்க கடைசி வரை அவர்கள் யாரும் மேடைக்கு ஏறவே இல்லை. அதான் அந்த மேடையில் சிறப்பாக இருந்தது. எனவே நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குழந்தைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, ஆபிரகாம் லிங்கன். கல்விக்கும் ஆபிரகாம் லிங்கனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. குழந்தை கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன் மகன் பள்ளியில் இருந்தபொழுது அவர் எழுதின கடிதம் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் பிரபலமாக இருக்கிறது. அது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று பின்னால் மாறியது. ஆனால் அவர் நமக்கு எல்லாருக்கும் எப்படி காந்தியை அறிமுகப்படுத்தினாங்களோ அதே போல அம்பேத்கரை, இது அம்பேத்கரை மறைச்சிட்டாங்க, ஆபிரகாம் லிங்கனை நம்முடைய பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார்கள், மற்றவர்களை சொல்லவில்லை. எனவே கல்வி என்பது கூட்டமைப்பு நடத்துகிற கல்வி, பண்பாட்டு கல்வி, விடுதலை கல்வி, இது பௌத்தத்தை முன்னிறுத்தி பண்பாட்டு நெறியை வளர்த்தெடுக்கிற ஒரு கல்வியாக இந்த கூட்டமைப்பு அதை செய்கிறபடியினாலே ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியமாகிறது. 1860 அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக அவர் வருகிறார். 1865 சுடப்பட்டு அவர் மரிக்கிறார். ஏன் அவர் சுடப்பட்டார் என்று சொன்னால், கருப்பர்கள் அப்பொழுதெல்லாம் அடிமைகளை இது எப்படி ஆடு மாடு சந்தையில் ஏலம் போடுறாங்களோ அதை விட கொடுமையாக மேடை மீது ஏற்றி சாட்டையால் அடித்து அவர்கள் ரத்தத்தை கத்தியால் கீறி எவ்வளவு ரத்தம் வருது பாரு, எவ்வளவு தாங்குவான் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி விலை பேசி அவர்களை விற்ற அந்த அடிமை கொடுமையை தன் சட்டத்திலே மாற்றினார் ஆபிரகாம் லிங்கன். அதற்காக அவர் மரித்தார். மரிப்பது என்பது சாதாரண நிகழ்ச்சி. அது எல்லாம் பிறந்த எல்லாம் மரிக்க வேண்டும். ஆனால் வாழ்கிற பொழுது நாம் என்ன செய்தோம் என்பதுதான்
இந்த தலைவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அப்படி அவருடைய அடக்க வழிபாட்டுக்கு கருப்பருடைய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை சுமந்து வந்து அந்த அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு முன்னதாக குழந்தைகளை தூக்கி காண்பித்து உற்று பார், அவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். Take a long look, he died for you அப்படின்னு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காட்டி இவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். எனவே கூட்டமைப்பை நாம் உறுதிப்படுத்துவது என்பது உழைப்பை முன்னிறுத்துவது. இதில் அடங்கி இருக்கிற தியாகத்தை சொல்லி தீர்க்க முடியாது. இதில் இருக்கிற கசப்பு, கஷ்டம், வேதனை, இழப்பு இதுதான் அதுதான் என்று சொல்ல முடியாது. மேடை ஏறுவது எளிது, மைக்கை பிடிப்பது எளிது, 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் பேசுவது எளிது. ஆனால் இப்பொழுது தினகரன் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே அவ்வளவு உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. அதற்கான விலை நிச்சயமாய் இந்த மண்ணிலே உறுதியாய் கிடைக்கும். நாளை வேலூர் மாவட்டத்தை கல்வியிலே முதல் பட்டியலுக்கு கொண்டு வருகிற முயற்சியை பொய்கை இலவச இரவு பள்ளி போன்ற கூட்டமைப்புகள் முன்னெடுக்கும். ரஞ்சின் மாதிரி ஆட்கள் அதற்கு பின்னாக நிச்சயமாக நிற்பார்கள், நிற்க வேண்டும். இன்று இல்லை என்றாலும் நாளை இந்த அரசும் இந்த சமூகமும் நிமிர்ந்து பார்க்கும் அந்த நிலை இந்த கூட்டமைப்புக்கு கிடைக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.